பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பதாக. ஏன் சபை? சபையின் தனி உரிமையாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. Why Church? The exclusive owner of the church is Lord Jesus Christ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு சபையை குறித்து கூறும்போது என் சபை என்று உரிமை பாராட்டி கூறுவதை மேற்குறிப்பிட்ட வசனத்தில் பார்க்க முடிகிறது. சபையை இரத்தம் சிந்தி கிரயத்திற்கு கொண்டவரும் அதை கட்டுகிறவரும் அதன் அஸ்திபாரமும் அவரே. ஆகையால் சபை ஒரு தனி மனிதனுக்கோ மத பிரிவுகளுக்கோ நிறுவனங்களுக்கோ உரியதல்ல. சபையின் செயல்பாடுகளை போதகர்கள், மெய்ப்பர்கள், மூப்பர்கள் கண்காணிக்கிறார்களே ஒழிய சபை முழுவதும் ஆண்டவருக்குரியதாய் காணப்படுகிறது. சபை என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் முதலாக மேற்குறிப்பிட்ட வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று அர்த்தம். இது ஒரு மதச்சார்பான சொல் அல்ல. தம்மை பின்பற்றுகிற சீஷர்களை குறித்து இயேசு கூறும்போது மத சம்பந்தப்படாத சொல்லையே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆகையால் தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கமாய் காணப்படுகிறது. அதாவது இயேசுவை பின்பற்றி அவர் விட்டு சென்ற வழியை பின்பற்றுகிற கூட்டமாகும். அவர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக காணப்பட்டாலும், எந்த இன மொழியை சார்ந்தவர்களாய் காணப்பட்டாலும், சபை அழைக்கப்பட்ட எல்லோரையும் ஐக்கியப்படுத்துகிற இடமாய் காணப்படுகிறது. ஆகையால் சபையில் பிரிவினைகளுக்கு இடமில்லை, பட்சபாதங்களுக்கு இடமில்லை. எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் கூடி வருகிற இடமாய் சபை காணப்படுகிறது. இயேசு இப்பூமியில் காணப்பட்ட நாட்களில் ஜெப ஆலயங்களுக்கு செல்லுவதை வழக்கமாய் கொண்டிருந்தார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம் கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை வழக்கமாய் கொண்டிருந்தார். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தான் என்று அப்போஸ்தலர் 17:1-2வது வசனங்கள் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை போல சபைக்கு செல்லுவதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு என் சபை என்று உரிமை பாராட்டினதைப் போல அவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற சபைகளுக்கு உரிமையோடு சென்று உன்னதமான தேவனை எல்லோரோடும் இணைந்து சேவியுங்கள். உங்களால் இயன்ற ஊழியங்களை செய்து சபையை கட்டுங்கள். அப்போது கர்த்தர் உன்னதங்களுக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீர் அழைத்து பிரித்தெடுத்து சபை என்னும் குடும்பத்தில் இணைத்து வைத்திருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இவர்கள் ஒவ்வொருவரும் உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற கூட்டத்தை சார்ந்தவர்களாக காணப்படுவதற்கு கிருபை அருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நிறைவாய் ஆசீர்வதித்து உயர்த்தும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.